விநாயகன் 37 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திருமதி சி சரஸ்வதி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி ஒன்றியம் கொளத்துப்பாளையம் ஊராட்சி கொம்பனைப்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் ஒன்று கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மிக விரைவில் கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள். மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சி வட்டத்தில் உள்ள எழுமாத்தூர், அரச்சூர், ஜெயராமபுரம், கணபதிபாளையம் மற்றும் கொடுமுடி வட்டத்தில் உள்ள சிவகிரி, தாமரைப்பாளையம், கொம்பனைப்புதூர், கொளாநெல்லி, தாண்டாம்பாளையம் ஆகிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுற்றுச்சுவர் வசதி இல்லாததால் தெருநாய்கள் மற்றும் மதுப்பிரியர்கள் உள்ளே வருவதால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சுற்றுச்சுவர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் பிரதான கேள்வியில் கேட்கப்பட்டது கொம்பனைப்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைத்து தரப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு 5-6 மருத்துவமனைகளுக்கு சுற்றுச்சுவர் கேட்டிருக்கிறார். முடிந்த வகைகளை அமைத்து தரவிருக்கிறோம். அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை இதற்கு பயன்படுத்தலாம் என்கின்ற விதியும் இருக்கிறது. அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை தரும் பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள். மேலும் மொடக்குறிச்சி அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் நிலம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது முடிவுற்ற நிலையில் அந்த நிலத்தை அரசுடைமையாக்கி விரைந்து மருத்துவமனையை ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு ஒதுக்கீட்டு செய்திருந்த ரூபாய் 1.62 கோடி நிதியுடன் சேர்த்து தற்போது தேவையான நிதியை வழங்கி மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டுமாய் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சியில் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு வழக்கு ஒன்று, நிலம் சம்பந்தமான வழக்கு ஒன்று நிலுவையில் இருந்தது. 2.07 ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி 1.69 ஏக்கர் நிலம் சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடமாக தீர்ப்பாகி இருக்கிறது. எனவே அந்த இடத்தை சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் அரசு துறைக்கு மாற்றம் செய்து தர வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது முடிந்தவுடன் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல ஏற்கனவே அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1,62 லட்சம் ரூபாய் நிதியில் அந்த பயன்படுத்தி அந்த கட்டிடத்தை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.